குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நாம் பார்க்க போகிறது பாடம் 6 எடுத்துக்காட்டு 20. எடுத்துக்காட்டு 20. இது கூட்டாளிகளின் கூட்டாளி இறப்பு. கூட்டாளி விலகலுக்கும் இறப்புக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. கூட்டாளி விலகல் அப்படின்னா அவர் சொல்லிட்டு விலகிறார். கூட்டாளி இறப்பு அப்படின்னா அவருக்கு எப்ப இறக்குறாங்கன்னு யாருக்கும் தெரியாது, திடீர்னு இறந்து போயிடார். கூட்டாளி விலகிட்டார்னா அவர் இருக்காரு. அப்போ அவருக்கே நம்ம கொடுத்துடலாம், அந்த பணத்தை நம்ம அவருக்கு கொடுத்துடலாம். ஆனா கூட்டாளி இறந்துட்டார்னா அவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நம்ம அவர்கிட்ட கொடுக்க முடியாது. அவருடைய வாரிசுன்னு யாராவது இருப்பாங்க, அவர்களுக்கு பேரு நிறைவேற்றாளர், எக்ஸிக்யூட்டார் என்று இங்கிலீஷ்ல சொல்றோம், தமிழ்ல நிறைவேற்றாளர் அப்படின்னு சொல்றோம். சோ ஒரு கூட்டாளி இறந்துட்டா, ஒரு கூட்டாளி விலகுனா அவருக்கே அந்த பணத்தை கொடுத்துருவோம். கூட்டாளி இறந்துட்டா அவருடைய நிறைவேற்றாளர்கிட்ட பணம் கொடுக்குறோம், அவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ அவர் பேரை போடுறதுக்கு பதிலாக இப்போ வாசன் விலகிறார். அப்போ வாசன் விலகிறாருன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அவருக்கு உரிய தொகையை கொடுக்கணும். அப்போ வாசன் கணக்கு பற்று போட்டு ரொக்கம் அல்லது வங்கி கணக்கை வரவு எழுதிடுவோம், அவ்வளவுதான். ஆனா இப்போ என்ன பண்ணணும்னா வாசன் நிறைவேற்றாளர் கணக்கு பற்று, ஏன்னா இனிமே அவர் அந்த பணத்தை வாங்கிக்கிறதுக்கு அவர் இல்லை. அப்போ அவருடைய வாரிசுதாரர்கள் அல்லது ஒப்பந்தத்திலே போட்டிருப்பாங்க, அவர் இறந்துட்டாக்க யாருக்கு அந்த பணத்தை கொடுக்கணும், அவருடைய மனைவிட்ட கொடுக்கலாம், சகோதரர்கிட்ட கொடுக்கலாம், என்ன எழுதியிருக்கோ அவர் அப்படி கொடுக்க போறீங்க. அப்போ அதுக்கு பேர் நிறைவேற்றாளர்னு பேர். அப்போ அவருடைய நிறைவேற்றாளர் கணக்கு பற்று வங்கி கணக்கு வருது. ஸோ அவருடைய பேரு போடுறதுக்கு பதிலாக நிறைவேற்றாளர் என்ற ஒன்றை நம்ம கொடுக்குறோம், அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த ஒன்றை தவிர கூட்டாளி விலகலுக்கும் இறப்புக்கும் ஒன்றும் வித்தியாசமே கிடையாது. அதனால இந்த கணக்கை ஈஸியா போடலாம். எடுத்துக்காட்டு 20 பக்கம் 209. இப்ப பாருங்க, ரத்னா, பாஸ்கர் மற்றும் இப்ராஹிம். ரத்னா, பாஸ்கர் மற்றும் இப்ராஹிம் ஆகிய கூட்டாளிகள் 2:3:4 என்ற விகிதத்தில் லாப நட்டங்களை பகிர்ந்து வந்தார். 2018 டிசம்பர் 31 அன்று ரத்னா இறந்து விட்டார். ரத்னாங்கிறவர் முதல்ல இருக்கிறவர் இறந்துட்டார். அவருக்கு செலுத்த வேண்டிய இறுதி தொகை 1 லட்சம் வரவு இருப்பினை காட்டியது. இப்ப ரத்னா இறந்துறார், கணக்கு பார்க்கறாங்க, அவருக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு கணக்கு வருது. கீழ்கண்ட சூழ்நிலைகளில் குறிப்பேட்டு பதிவுகளை தருக. சேர வேண்டிய தொகை உடனடியாக காசோலை மூலம் செலுத்தப்பட்டது. 1 லட்சம் ரூபாய் அவருக்கு கொடுத்துடுறோம். அப்போ கொடுத்துடுறோம் அப்படின்னா இந்த பணத்தை யாரு பெறுகிறார்? இறந்து போறது ரத்னா, அவருடைய நிறைவேற்றாளர் பெற்றுக்கொள்வார். அதனால ரத்னா நிறைவேற்றாளர் கணக்கு பற்று, ரத்னா நிறைவேற்றாளர் கணக்கு பற்று 1 லட்சம். இப்ப நம்ம காசோலையா கொடுக்கறதுனால வங்கி கணக்கு வரவு 1 லட்சம். உடனடியா காசோலையா கொடுத்துட்டீங்கன்னா இப்படி சேர வேண்டிய தொகை உடனடியாக செலுத்தப்படவில்லை. அப்போ உடனே செலுத்தல அப்படின்னா அவருடைய கடன் கணக்குக்கு வச்சுப்பாங்க. அப்போ 2 ரத்னா நிறைவேற்றாளர், ரத்னா நிறைவேற்றாளர் கடன் கணக்கு, அவருக்கு நாம கடன் கொடுக்கணும். கடன் கணக்கு பற்று ரத்னா நிறைவேற்றாளர் கடன் கணக்கு பற்று, ரத்னா நிறைவேற்றாளர் கணக்கு பற்று, ஏன்னா அவருடைய கணக்கு பற்று எழுதி ரத்னா நிறைவேற்றாளர் கடன் கணக்கு வரவு. அதாவது இனிமே அவருக்கு அதாவது அவருடைய கடன் கணக்குக்கு மாத்திக்கிறோம், அவ்வளவுதான். இப்போ
60,000 காசோலை மூலம் உடனடியாக செலுத்தப்பட்டது. அப்போ காசோலை மூலம் 60,000 ரூபாய் கொடுத்துறீங்க. அப்போ ரத்னா அப்போ வங்கி கணக்கு வரவெழுதிடுவீங்க. ரத்னா நிறைவேற்றாளர் கணக்கு பற்று அவருக்கு கொடுக்க வேண்டியது 1 லட்சம் ரூபாய். 1 லட்சம் நாம அவருக்கு கொடுக்கணும். ஆனா 1 லட்சம் கொடுக்க வேண்டியது இப்ப எவ்வளவு கொடுக்குறீங்க? வங்கியில 60,000 ரூபாய் கொடுக்குறீங்க. அப்போ 40,000 ரூபாய் அவருடைய கடன் கணக்கு. ரத்னா நிறைவேற்றாளர் கடன் கணக்கு அப்படி இருக்கு. இந்த ஒண்ணுதான் வித்தியாசம். அவர் இறந்துட்டாரு அப்படின்னா அவருடைய நிறைவேற்றாளர் கணக்கு பற்று எழுதி வங்கி கணக்கை வரவெழுதிடுறீங்க. எப்படி இருந்தாலும் நிறைவேற்றாளர் பற்று. அவருக்கு உடனடியா பணம் கொடுக்கலைன்னா அவர் கணக்கை பற்று எழுதி அவருடைய கடன் கணக்கை வரவெழுதிடுறீங்க. ஒரு பகுதி கொடுக்குறோம் அப்படின்னா அவருடைய கணக்கை பற்று எழுதி எவ்வளவு கொடுக்குறீங்களோ அந்த தொகையை போட்டு மீதி இருக்கிறத கடன் கணக்குக்கு மாத்திடுறீங்க. எதுவாக இருந்தாலும் அவருடைய நிறைவேற்றாளர் கணக்கை பற்று எழுத வேண்டும். யாரு இறந்து போறாங்களோ அவங்களுடைய நிறைவேற்றாளர் கணக்கை பற்று எழுதிட்டு முழுசா கொடுத்தா வங்கி கணக்கு வராது. ஒண்ணுமே கொடுக்கலைன்னா அவருடைய நிறைவேற்றாளர் கடன் கணக்கு வரவு. பகுதி கொடுத்தா எவ்வளவு கொடுக்கிறோமோ அதுக்கு வங்கி கணக்கு பற்று, மீதி இருக்கிறது நிறைவேற்றாளர் கடன் கணக்கு வரவு என்று எழுத வேண்டும். இது எடுத்துக்காட்டு 20. அடுத்தது எடுத்துக்காட்டு 21. எடுத்துக்காட்டு 21 பக்கம் 210. இது பெரிய கணக்கு, இது விரிவான கணக்கு. இது விரிவான கணக்கு. சுந்தர், விவேக் மற்றும் பாண்டியன் என்ற கூட்டாளிகள் லாப நட்டங்களை 3:2:1 என்ற வீதத்தில் பகிர்ந்து கொண்டனர். அவர்களில் 2018 டிசம்பர் 31ஆம் நாளைய இருப்புநிலை குறிப்பு கொடுத்திருக்கு. அதுலயே 1/1 அதுக்கு அடுத்த நாள் அக்கௌண்ட் கொடுத்திருக்கிற அடுத்த நாள் பாண்டியன் இறந்து விட்டார். பாண்டியன்கிறவர் கடைசி ஆள் இறந்து விட்டார். மற்றும் அவரின் இறப்பின் போது பின்வரும் சரிக்கட்டுதல்கள் செய்யப்பட்டன. இதுக்கும் அதே ஸ்டெப் 5. முதல்ல சரிக்கட்டுதல்களுக்கு குறிப்பேடு, ரெண்டாவது கணக்கு உள்ள இருக்கிற பொதுக்காப்பு நிதி லாப நட்ட கணக்கை பிரிச்சு கொடுக்கணும். ஸ்டெப் நம்பர் 3 மறுமதிப்பீட்டுக்கு பேரேடு போட்டு அதனுடைய பேலன்ஸை பழைய கூட்டாளிகளுக்கு பிரிச்சு கொடுக்கணும். 4 முதல் கணக்கு போடணும். 5 புதிய இருப்புநிலை குறிப்பு தயாரிக்கணும். இந்த 5 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சரிக்கட்டு பதிவுகளுக்கு குறிப்பேடு. சரக்கிருப்பின் மதிப்பு 10% தேய்மானம். சரக்கிருப்பு 20,000 கொடுத்துருக்கு. அந்த 20,000க்கு 10%. 10%னா 10/100. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ போடுது. அப்போ சரக்கிருப்புல 2,000 ரூபாய் தேய்மானம். சரக்கிருப்பு என்பது சொத்து. சொத்தின் மதிப்பு 2,000 ரூபாய் தேய்மானம் அடையுது. அப்போ நஷ்டம். நஷ்டம் வந்துச்சுன்னா மறுமதிப்பீடு பற்று. நஷ்டம் வந்தா மறுமதிப்பீடு பற்று, லாபம் வந்தால் மறுமதிப்பீடு வரவு. ஞாபகம் வச்சுக்கணும். மறுமதிப்பீடு பற்று, மறுமதிப்பீடு கணக்கு பற்று, சரக்கிருப்பு கணக்கு வரவு. சரக்கிருப்பு கணக்கு வரவு 2,000 ரூபாய். நம்பர் 2, நிலத்தின் மதிப்பு 11,000 அதிகரிக்கணும். நிலம் என்பது சொத்து. சொத்தின் மதிப்பு 11,000 அதிகரிக்குது. சொத்தின் மதிப்பு 11,000 அதிகரிச்சா லாபம். லாபம் வந்தா மறுமதிப்பீட்டு கணக்கு வரவு. அப்போ நிலம் கணக்கு பற்று, நிலம் கணக்கு பற்று 11,000, மறுமதிப்பீடு கணக்கு வரவு 11,000. அடுத்தது கடனாளிகள் மதிப்பு 3,000 ரூபாய் குறைக்கணும். கடனாளிகள் என்பது சொத்து. சொத்தின் மதிப்பு 3,000 ரூபாய் குறையுது. சொத்தின் மதிப்பு குறைஞ்சா நஷ்டம். நஷ்டம் தான் மறுமதிப்பீட பற்று எழுதணும். அப்போ
மறு மதிப்பீடு கணக்கு பற்று 3000, கடனாளிகள் கணக்கு வரவு 3000. பாண்டியனுக்கு செலுத்த வேண்டிய இறுதி தொகை செலுத்தப்படவில்லை. அப்போ செலுத்தப்படவில்லைனாக்க என்ன பண்ணணும்? பாண்டியன் நிறைவேற்றாளர் கணக்கை பற்று எழுதி பாண்டியன் நிறைவேற்றாளர் கடன் கணக்கை வரவெழுதும். அவ்வளவுதான். இது நம்ம அவருக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு பின்னாடி கண்டுபிடிச்சிக்கலாம். இது ஸ்டெப் நம்பர் 1 முடிஞ்சிருச்சு. ஸ்டெப் நம்பர் 2, கணக்கு உள்ள இருக்கிற பொதுக்காப்பு, நிதி, லாப நட்ட கணக்கு இருந்தா பிரிச்சு கொடுக்கணும். இங்க பொதுக்காப்புன்னு 36,000 ரூபாய் பொறுப்புகள் பக்கம் இருக்கு. லாப நட்ட கணக்கு அப்படின்னு சொத்து பக்கம் ஒரு 6,000 ரூபாய் இருக்கு. அப்ப வேற நிதின்னு வேற எதுவும் இல்லை. அப்ப இந்த ரெண்டையும் பிரிச்சு கொடுக்கணும் பழைய கூட்டாளிகளுக்கு. பொறுப்புகள் பக்கம் இருக்கிறத பிரிச்சிங்கன்னா கூட்டாளிகளை வரவெழுத வேண்டும். சொத்துக்கள் பக்கம் இருக்கிறத பிரிச்சிங்கன்னா கூட்டாளிகளை பற்றெழுத வேண்டும். ஞாபகம் வச்சுங்க. இப்போ பொதுக்காப்பு 36,000 ரூபாய். அப்போ பொதுக்காப்பு கணக்கு பற்று 36,000. இந்த பழைய ஆட்கள் யாரு? சுந்தர், விவேக், பாண்டியன். சுந்தர், விவேக், பாண்டியன், இந்த 3 பேர் கணக்கையும் வரவெழுதும். இந்த 36,000 எப்படி பிரிக்க போறோம்? விகிதம் 3:2:1. 3:2:1 என்ன அர்த்தம்? 3, 2, 5, 5, 1, 6. அப்போ 3/6, 2/6, 1/6 அர்த்தம். அப்போ முதல்ல 3/6, 36,000க்கு 2/6, 36,000க்கு 1/6. 6 அடிச்சீங்கன்னா 6 36, 0 0 0. 3 பெருக்கிட்டீங்கன்னா 0 0 0, 3 6 18. 18,000 ரூபாய் இவனுக்கு. அடுத்தது 6 அடிச்சீங்கன்னா 6 36, 3 0. 2 பெருக்கிட்டீங்கன்னா 0 0 0, 2 12, 12,000 ரூபாய். 6 அடிச்சீங்கன்னா 6 36, 0 0, 1 பெருக்கிட்டீங்கன்னா 6,000 ரூபாய். அடுத்தது இதே மாதிரி லாப நட்ட கணக்கு அப்படின்னு சொத்துல 6,000 ரூபாய் இருக்கு. இதை பிரிக்கணும். சொத்து பக்கம் இருக்கிறத பிரிச்சிங்கன்னா கூட்டாளிகளை பற்றெழுத வேண்டும். அப்போ சுந்தர் கணக்கு பற்று, விவேக் கணக்கு பற்று, பாண்டியன் கணக்கு பற்று, லாப நட்ட கணக்கு வரவு எவ்வளவு? 6,000 ரூபாய். இந்த 6,000 இதே மாதிரி 3:2:1 பிரிக்கணும். 6,000 × 3/6, 6,000 × 2/6, 6,000 × 1/6. 6 எடுத்தீங்கன்னா 1 6 0 0 0, 3 பெருக்கினீங்கன்னா 3,000 ரூபாய். அப்போ இவருக்கு 3,000 ரூபாய். 6 எடுத்தீங்கன்னா 1 6 3 0, 2 பெருக்கினீங்கன்னா 2,000 ரூபாய். அடுத்தவனுக்கு 2,000 ரூபாய். அடுத்தது 6 எடுத்தீங்கன்னா 1 6 0 0 0, 1 பெருக்கினீங்கன்னா 1,000 ரூபாய். So step number 2 over. அடுத்தது ஸ்டெப் நம்பர் 3. ஸ்டெப் நம்பர் 3 மறுமதிப்பீடுக்கு ஒரு பேரேடு போடணும். அப்போ மறுமதிப்பீடுக்கு ஒரு பேரேடு. பற்று பக்கம் எழுதணும், வரவு பக்கம் எழுதணும். இங்க பாத்தீங்கன்னா மறுமதிப்பீடு பற்றுல 2,000 ரூபாய் இருக்கு. மறுமதிப்பீடு பற்றுல 2,000 ரூபாய் இருக்கு. அப்போ பற்றுல 2,000 ரூபாய் இருந்தா சரக்கு இருப்பு. அப்போ சரக்கு இருப்பு 2,000 ரூபாய். அடுத்தது மறுமதிப்பீடு வரவுல 16,000 ரூபாய், 11,000 வரவு பக்கம் நிலம். அப்போ நிலம்னு போட்டு வரவுல 11,000 ரூபாய். அடுத்தது பற்று பக்கம் 3,000 ரூபாய் கடனாளிகள். கடனாளிகள் 3,000 ரூபாய். அப்போ கூட்டினீங்கன்னா இந்த பக்கம் கூட்டினா 11,000 ரூபாய் வருது. இந்த பக்கம் கூட்டினா வெறும் 5,000 தான் இருக்கு. அப்போ 11,000 வரவு பக்கம் இருக்கு. இங்க 5,000 ரூபாய் பற்று பக்கம் இருக்கு.
எது கூட இருக்கு? 11,000 கூட இருக்கிறதுனால ரெண்டு பக்கமும் 11,000 எழுதிக்குங்க. இதுல எவ்வளவு டிஃபரன்ஸ் வருது? 0 0 0 11ல 5 போக 6,000 ரூபாய் குறையுது. இந்த 6,000-ஐ 3 பேருக்கும் பிரிச்சு கொடுக்கணும். சுந்தர், விவேக், பாண்டியன் 3 பேருக்கும் பிரிச்சு கொடுக்கணும். சுந்தர், விவேக், பாண்டியன் 3 பேருக்கும் பிரிச்சு கொடுக்கணும். ஏற்கனவே நம்ம 6,000-ஐ பிரிச்சிருக்கோம். 3000 2000 1000. அதே மாதிரி 3000 2000 1000. இப்போ இதற்கு ஒரு குறிப்பேடு போடணும். இதுக்கு ஒரு குறிப்பேடு. மறுமதிப்பீடுக்கு பேரேடு போட்டு இந்த பேரேட்ல என்ன பேலன்ஸ் வருதோ அதை பழைய கூட்டாளிகளுக்கு பிரிச்சு கொடுத்து அதுக்கு ஒரு குறிப்பேடு போட வேண்டும். இது எங்க வருது? மறுமதிப்பீடுக்கு இது பற்றுப்பக்கம் இருக்கு. ஸோ மறுமதிப்பீடுக்கு இது பற்றுப்பக்கம் இருக்கிறதுனால மறுமதிப்பீடு கணக்கு பற்று 6,000. சுந்தர், விவேக், பாண்டியன். சுந்தர் 3000, விவேக் 2000, பாண்டியன் 1000. ஸோ இது ஓவர். இது ஸ்டெப் நம்பர் 3 முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஸ்டெப் நம்பர் 4. ஸ்டெப் நம்பர் 4 முதல் கணக்கு போடணும். ஸ்டெப் நம்பர் 4 முதல் கணக்கு போடணும். முதல் கணக்கு சுந்தர், விவேக், பாண்டியன். சுந்தர், விவேக், பாண்டியன். இது பொறுப்புகள் பக்கம். இது சாரி, இது பற்று, இந்த பக்கம் வரவு. இது முதல் கணக்கு. இப்போ முதல் கணக்கு போட்டு இது மாதிரி பிரிச்சுக்கங்க. கணக்கு உள்ள இருக்கக்கூடிய முதல்ல எடுத்து போடணும். முதல் எவ்வளவு இருக்கு? சுந்தருக்கு 50,000, விவேக்குக்கு 40,000, பாண்டியனுக்கு 10,000 இருப்புநிலை குறிப்பில் கொடுத்துருக்கு. இது எந்த பக்கம் இருக்கு? பொறுப்புகள் பக்கம் இருக்கு. பொறுப்புகள் பக்கம், பொறுப்புகள் என்றாலே வரவுன்னு அர்த்தம். அதனால இருப்பு கீழ் கொணரப்பட்டது அப்படின்னு போட்டு 50,000, 40,000, 10,000 போட்டு. அடுத்தது அவ்வளவுதான். முதல்ல கணக்குல இருக்கிறத போட்டுக்கணும். அடுத்தது இங்க எங்கெல்லாம் சுந்தர், விவேக், பாண்டியன் வருதோ அதை அப்படியே எடுத்து எழுதணும். அப்படியே பாத்தீங்கன்னா எதுவும் இல்லை, இங்க இருக்கு 18,000, 12,000, 6,000 வரவு பக்கம் இருக்கு. ஸோ பொது காப்புன்னு போட்டு 18,000, 12,000, 6,000. அடுத்தது பற்று பக்கம் 3,000, 2,000, 1,000. ஸோ லாப நட்ட கணக்கு அப்படின்னு போட்டு 3,000, 2,000, 1,000 இங்க. அடுத்தது வரவு பக்கம் 3,000, 2,000, 1,000 மறுமதிப்பீடு. ஸோ மறுமதிப்பீடுன்னு போட்டு 3,000, 2,000, 1,000 போடுவோம். இப்போ யாரு விலகுறா? பாண்டியன் விலகுற. அப்ப முதல்ல பாண்டியனுடைய கணக்கை முதல்ல முடிச்சுக்கணும். முதல்ல பாண்டியன் கணக்கு. பாண்டியன் கூட்டிங்கன்னா 17,000 ரூபாய் வருது. 17,000 ரூபாய். ஆனா இங்க எவ்வளவு இருக்கு? 1,000 ரூபாய் இருக்கு. அப்போ 17,000த்துல இந்த 1,000 போக மீதி 16,000 ரூபாய். இனிமே அவருக்கு முதல் கிடையாது. இந்த 16,000த்தை அவருடைய நிறைவேற்றாளர் கணக்குக்கு போட்டுக்கணும். அப்போ பாண்டியன் இல்ல, அவருக்கு பணம் உடனே கொடுக்கலன்னு சொல்றாங்க இல்லையா? கவனிங்க,
அவருடைய செலுத்த வேண்டிய இறுதி தொகை செலுத்தப்படவில்லை. அப்போ அவருடைய கடன் கணக்கு, பாண்டியன் கடன் கணக்கு 16,000 ரூபாய். இப்போ பாண்டியனுடைய முதல் அவருடைய கடன் கணக்குக்கு போயிடுச்சு. அடுத்தது இவனுக்கு பாத்தீங்கன்னா 40, 52, 54,000 ரூபாய். இந்த 54,000த்துல இங்க 2,000 போயிடுச்சு. அப்போ 54,000த்துல 2,000 போச்சுன்னா மீதி 52,000 ரூபாய் இவனுடைய முதல். இங்க 50 0 0 0 8 3 14 இது 1 2 5 7. ஸோ 71,000 ரூபாய். இந்த 71,000த்துல இங்க 3,000 ரூபாய் இருக்கு, போச்சுன்னா மீதி 68,000 ரூபாய். இப்ப கடைசியாக புதிய இருப்புநிலை குறிப்பு. புதிய இருப்புநிலை குறிப்பு போடணும். இது பொறுப்புகள் பக்கம், பொறுப்புகள் பக்கம். இது சொத்துக்கள் பக்கம். இப்போ கணக்கை எடுங்க. கணக்கு உள்ளுக்குள்ள முதல் கணக்கு அப்படின்னு வந்திருக்கு ஐயா. முதல் கணக்கு யார் யாருக்கு? சுந்தர். சுந்தருக்கு 68,000. அடுத்தது விவேக். விவேக்குக்கு 52,000. அடுத்தது பாண்டியனுக்கு முதல் இல்ல, ஆனா அவருக்கு 16,000 ரூபாய் இருக்கு. அது கடன் கணக்கு, பாண்டியன் நிறைவேற்றாளர் கடன் கணக்கு. அவருடைய நிறைவேற்றாளருக்கு நாம கொடுக்கணும். இனிமே பாண்டியனுக்கு நம்ம கொடுக்க முடியாது. அப்போ பாண்டியன் நிறைவேற்றாளர், நிறைவேற்றாளர் கடன் கணக்கு எவ்வளவு? 16,000 ரூபாய். அதுக்கப்புறம் பொது காப்பீருக்கு பிரிச்சு கொடுத்தாச்சு. கடனீந்தோர் 14,000 ரூபாய். ஸோ கடனீந்தோர் 14,000. பொறுப்புகள் பக்கம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது சொத்துக்கள் பக்கம். நிலம் 80,000 ரூபாய் கொடுத்துருக்கான். ஆனா நிலத்தின் மதிப்பு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? நிலத்தின் மதிப்பை 11,000 ரூபாய் அதிகப்படுத்தி இருக்கோம். அப்போ 80,000த்துல 11,000 ரூபாய் அதிகப்படுத்துனதுனால 91,000 ரூபாய். அடுத்தது சரக்கிருப்பு 20,000. சரக்கிருப்பு 20,000. இந்த 20,000 ரூபாய் சரக்கிருப்ப என்ன பண்ணியிருக்கோம்? 2,000 ரூபாய் குறைச்சிருக்கோம். அப்ப 20,000த்துல 2,000 குறைச்சிங்கன்னா 18,000. அடுத்தது கடனாளிகள் 30,000. கடனாளிகள் 30,000. கடனாளிகள் மதிப்பை என்ன பண்ணிருக்கோம்? 3,000 ரூபாய் குறைச்சிருக்கோம். அப்போ 30,000த்துல 3,000 குறைச்சிட்டோம். அப்போ 27,000. அடுத்தது வங்கி ரொக்கம் 14,000. பணம் யாருக்கும் கொடுக்கல, யாருக்கிட்ட இருந்து நம்ம வாங்கல. அப்போ வங்கி ரொக்கம் 14,000 அப்படியே போட்டுக்கணும். அடுத்தது லாப நட்ட கணக்கு 6,000. அதை பிரிச்சு கொடுத்தாச்சு, விட்டுருங்க. மறுபடியும் அட்ஜஸ்ட்மெண்ட்டை ஒரு தடவை செக் பண்ணுங்க. சரக்கிருப்பு 10% தேய்மானம் போட்டாச்சு. நிலத்தின் மதிப்பு 11,000 அதிகரிச்சாச்சு. கடனாளிகள் மதிப்பு 3,000 குறைச்சாச்சு. பாண்டியனுக்கு செலுத்த வேண்டிய இறுதி தொகை அவருடைய செலுத்தல, அதனால அவருடைய நிறைவேற்றாளருக்கு கடன் கணக்குன்னு போட்டாச்சு. ஸோ எல்லாமே போட்டுட்டோம். இப்போ இதை கூட்டினா ரெண்டு பக்கமும் ஒரே ஆன்சர் வரணும். இப்போ இங்கே கூட்டினீங்கன்னா 0 0 0 6 4 10 12 8 20 2 3 4 9 6 15. ஸோ 1,50,000 ரூபாய். இங்கே 0 0 0 7 4 11 19 1 20 நீ 2 3 5 5 1 6 6 9 15 1,50,000 ரூபாய். ஸோ நீங்கள் இந்த 5 ஸ்டெப்பையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா எந்த கணக்கையும் நம்மளால கரெக்டாக போட முடியும். ஏதாவது கூட்டல் கழித்தல்ல நம்ம தப்பு வேணா பண்ணலாம். மற்றபடி ஸ்டெப்பை கரெக்டாக போட்டீங்கன்னா
கணக்கு கரெக்டாக வரும். இது எடுத்துக்காட்டு 21. எடுத்துக்காட்டு. எடுத்துக்காட்டு 21. இப்போ நாம கடைசியா போட வேண்டியது இந்த சாப்டர்ல கடைசி கணக்கு எடுத்துக்காட்டு 22. எடுத்துக்காட்டு 22 பக்கம் 212. எடுத்துக்காட்டு 22 பக்கம் 212. இதுவும் ஒரு விரிவான கணக்கு. இதே மாடல். எடுத்துக்காட்டு 22. இதே மாதிரி 5 ஸ்டெப். முதல்ல கணக்கிற்கு வெளியில கொடுத்திருக்கிற சரிக்கட்டு பதிவுகளுக்கு குறிப்பேடு. இங்க பாருங்க, ரமேஷ், ரவி மற்றும் ஆகாஷ் என்ற கூட்டாளிகள் தங்கள் லாப நட்டங்களை தங்கள் முதல் விகிதத்தில் பகிர்ந்து வந்தனர். அப்போ லாப நட்ட விகிதம் எவ்வளவு சொல்றான்? முதல் விகிதம் தான். இவங்க முதல் எவ்வளவு? 30,000, 20,000. இதுதான் அவங்களுடைய முதல். இந்த விகிதத்துல பிரிங்கன்றான். இங்க 4 0 இருக்கு, 4 0 இருக்கு, 4 0 இருக்கு, 4 0, 4 0 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுடைய லாப விகிதம் 3:3:2. இந்த 3:3:2 நேரடியா கொடுக்காம முதல் விகிதம்னு சொல்றான். அப்போ முதல்ல போட்டு சுருக்கிக்கிட்டீங்கன்னா நமக்கு லாப விகிதம் கிடைக்கும். 31/3/2018 அன்று கணக்கு கொடுத்திருக்கிறது 31/12/2017. ஆனா அவர் இறக்கிறது 31/3/2018 இறக்கிறார். அப்போ 31/12/2017 போன வருஷம் டிசம்பர் கடைசி முடிஞ்சிருச்சு. அப்போ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் கடைசியில தான் இறக்குறாரு. 3 மாசத்துக்கு கணக்கு. அந்த 3 மாசத்துக்கு நம்ம கணக்கு போடணும். பொறி மற்றும் எந்திரத்தில் 54,000 என மதிப்பிடப்பட்டது. பொறி மற்றும் எந்திரம் கணக்குல கொடுத்திருக்கிறது 45,000. 45,000த்துல இப்ப 54,000 மதிப்பிட்டீங்கன்னா 9,000 ரூபாய் பொறி எந்திரத்தின் மதிப்பு அதிகரிக்கும். பொறி எந்திரம் என்பது சொத்து. சொத்தின் மதிப்பு அதிகரிச்சுச்சுன்னா லாபம். லாபம் வந்தால் மறுமதிப்பீடு வரவு. ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ பொறி எந்திரம் கணக்கு பற்று, பொறி எந்திரம் கணக்கு பற்று 9,000, மறுமதிப்பீடு கணக்கு வரவு. மறுமதிப்பீடு கணக்கு வரவு 9,000. 2, சரக்கிருப்பின் மதிப்பில் 1000 ரூபாய் குறைக்கணும். சரக்கிருப்பு என்பது சொத்து. சொத்தின் மதிப்பு 1000 ரூபாய் குறையுது. சொத்தின் மதிப்பு குறைஞ்சா நஷ்டம். நஷ்டம் வந்துச்சுன்னா மறுமதிப்பீடு பற்று. அப்போ மறுமதிப்பீடு பற்று 1000 ரூபாய், சரக்கிருப்பு வரவு 1000 ரூபாய். 3, நிறுவனத்தின் நற்பெயர் 24,000 மதிப்பிடப்படுது. அப்போ 24,000 மதிப்பிடப்படுது. இதுல இறந்து போறது யாரு? இறந்து போறது ரமேஷ், ரவி, ஆகாஷ்ல ஆகாஷ் இறந்து போற. ஆகாஷ்ங்கிறவர் கடைசி. இந்த ஆள் இறக்குறார். அப்போ அவருடைய பங்கு எவ்வளவு? 3:3:2. அப்போ 3/8, 3/8, 2/8. அப்போ இறக்குறவர் 2/8. அப்போ அவருடைய பங்கு நற்பெயர் மொத்தம் 24,000. நிறுவனத்துக்கு நற்பெயர் 24,000. அதுல இறந்து போனவருடைய பங்கு 2/8 தான். 8ல அடிச்சீங்கன்னா 3/8 24, 0 0 0. ரெண்டாவது இருக்குங்களா 6,000 ரூபாய். இந்த 6,000 அதாவது
ஆகாஷுக்கு கொடுக்க வேண்டிய இந்த 6000, இறந்து போனவருக்கு கொடுக்க வேண்டிய இந்த 6000, ஏன்னா நற்பெயர் 6000 அவரும் சேர்ந்து உழைச்சுதான் சம்பாதிச்சிருக்கு. அந்த 6000 அவருக்கு கொடுக்கணும். யாரு கொடுக்கணும்? இனிமே அந்த நிறுவனத்தை நடத்துறவங்க தான் கொடுக்கணும். அப்போ ரமேஷ், ரவி இந்த 2 பேர் தான் கொடுக்கணும். சோ ரமேஷ் கணக்கு பற்று, ரவி கணக்கு பற்று, ஆகாஷ் கணக்கு வரவு. ஆகாஷ் கணக்கு வரவு 6000. இந்த 6000 எப்படி கொடுக்கணும்? அவங்களுடைய ஆதாய விகிதத்துல கொடுக்கணும். இங்க இந்த 2 பேர், இந்த ரமேஷ், ரவி இந்த 2 பேரும் அவங்களுடைய ஆதாய விகிதத்துல கொடுப்பாங்க. ஆதாய விகிதம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா புதிய லாப விகிதம் மைனஸ் பழைய லாப விகிதம்னு போடணும். ஆனா புதிய லாப விகிதம் எங்கேயும் கொடுக்கல. அப்படி இறந்ததுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் இந்த விகிதத்துல பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு புதிய லாப விகிதம் எங்கேயும் கொடுக்கல. அதனால எங்கேயும் கொடுக்கல. அதனால இந்த பழைய விகிதத்திலேயே பிரிச்சிடணும். அப்ப பழைய விகிதம் எவ்வளவு? 3:3. 3:3 என்ன அர்த்தம்? 1:1. சோ இந்த 6000 1:1. 1:1 சமம். இவருக்கு பாதி இவருக்கு பாதி இல்லையா? 1:1 என்ன அர்த்தம்? 1 1 2. 1/2 1/2. 6000 பாதிய இவர் கொடுக்கிறாரு, இன்னொரு பாதியை இவர் கொடுக்கிறார். சோ இதுதான் நற்பெயருக்கான பதிவு. அடுத்தது கடந்த நிதி ஆண்டில் இவருக்கு 3 மாசம் ஒர்க் பண்ணிட்டு தான் இறக்குறாரு. அப்ப இந்த 3 மாசத்துல நிறுவனம் ஒரு லாபம் சம்பாதிச்சிருக்கும்ல, அந்த லாபத்தை அவருக்கு கொடுக்கணும்ல. அப்போ 3 மாசத்துல எப்படி எவ்வளவு லாபம் சம்பாதிச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன்னா வருஷ கடைசியில தான் எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்கு நஷ்டம் கிடைச்சிருக்குன்னு கண்டுபிடிப்பான் இல்லையா? இப்ப திடீர்னு 3 மாசத்துல இறந்துறாரு. இந்த 3 மாசத்துல எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். அந்த கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அவன் என்ன சொல்றான்னா, கடந்த நிதியாண்டின் இறுதியில் இருந்து கூட்டாளி இறந்த நாள் வரை உள்ள லாபத்தின் பங்கு கூட்டாளியின் இறப்பிற்கு முன் உள்ள 3 முழு ஆண்டுகளின் சராசரி லாப அடிப்படையில் ஆனது. அப்போ 2015 அவருக்கு எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்கு? 2016 2017 இந்த 3லையும் எவ்வளவு? 66,000 60,000 66,000. ஸோ 66,000 60,000 66,000. கரெக்டா பார்த்துங்க. 66,000 60,000 66,000. 0 0 0 6 6 12 மீதி 1 1 6 7 7 6 13 13 6 19. 3 வருஷத்துக்கு மொத்தம். அப்போ சராசரி எவ்வளவு? 3 வருஷத்துக்கு மொத்தம் எவ்வளவுன்னா சராசரி கண்டுபிடிக்க 3ஐயும் கூட்டி 3ஆல வகுக்கணும். அப்போ 3ஆல வகுத்தீங்கன்னா 6 3 18 மீதி 1 பக்கத்துல 2 12ல 4 3 12 3 0. அப்போ சராசரியாக லாபம் 64,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு கிடைக்கும். ஆனா இப்ப இவர் எவ்வளவு என்னைக்கு இறக்குறாரு? 3 மாசத்துல தான் இறக்குறாரு. 3 வருஷத்துக்கு லாபம் மொத்தம் இவ்வளவு. 3 வருஷத்துல சராசரியா வருஷத்துக்கு 64,000 ரூபாய் லாபம் கிடைக்குது. அப்போ 3 மாசத்துல இவர் இறக்குறாரு. அப்ப அந்த 3 மாசத்துக்கு லாபம் 64,000 3ஆல வகுக்கணும். பார்த்தீங்கன்னா 2 3 6 64,000ல 3 மாசத்துக்கு. அப்ப 3 மாசம்னாக்கா என்ன பண்ணணும்? 3/12 போடணும். 3ஆல வகுக்க கூடாது, 3/12 போடணும். அப்ப 3 மாதம் தான். இந்த 64,000 ஒரு வருஷத்துக்கு. அப்ப 3ஆல வகுத்தீங்கன்னா 3/12. 3/12ல 3 12ல 4 தடவை அடிக்கும். 4 இதுல ஒரு நாள் 4 2 24ல 6 நாள் 24. அப்போ 16,000 ரூபாய் லாபம் கிடைக்குது இந்த 3 மாசத்துல. 3 மாசத்துல 16,000 ரூபாய் லாபம் கிடைக்குது. இந்த 16,000த்துல அவருக்குரிய பங்கு எவ்வளவு? நல்லா 3 மாசத்துல இந்த நிறுவனம் ஒரு வருஷத்துல சராசரியா ஒரு வருஷத்துல 64,000 ரூபாய் சம்பாதிக்கும். ஆனா இவர் 3 மாசம் தான் இருக்காரு. அப்ப 3 மாசம் தான் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்ப 3 மாசத்துக்கு 16,000 ரூபாய்.
இந்த 3 மாசம் இந்த 16,000ல இது 3 மாசத்துல மொத்தம் 16,000 ரூபாய் லாபம். அதுல இறந்து போனவருடைய பங்கு எவ்வளவு? 2/8. அப்போ இந்த 16,000ல இறந்து போனவருடைய பங்கு 2/8. அந்த 2/8 அடிச்சீங்கன்னா 2 8 16 0 0 ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா 4,000 ரூபாய் அவருக்கு லாப நட்ட கணக்கு கிடைக்கும். அப்போ லாப நட்ட கணக்கு லாப நட்ட அனாமதேய கணக்கு. இது அந்த பேரு அனாமத்து கணக்கு, சஸ்பென்ஸ் அக்கவுண்ட். லாப நட்ட அனாமத்து கணக்கு பற்று அவருடைய யார் இறந்து போறா? இறந்து போறவர் ஆகாஷ் கணக்கு வரவு. ஆகாஷ் கணக்கு வரவு 4,000 ரூபாய். சோ இத சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்க்கு மாத்திக்கலாம். இது இப்போ சரிக்கட்டு பதிவுகள் எல்லாத்துக்கும் போட்டாச்சு. அடுத்தது கணக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற பொதுக்காப்பு, நிதி, லாப. இது ஸ்டெப் நம்பர் 1 முடிஞ்சு போச்சு. சரிக்கட்டு பதிவுகள் அனைத்திற்கும் குறிப்பேடு போட்டாச்சு. அடுத்தது கணக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற பொதுக்காப்பு, நிதி, லாப நட்ட கணக்கு ஆகியவைகளை பழைய கூட்டாளிகளுக்கு பிரிச்சு கொடுக்கணும். பொதுக்காப்பு அப்படின்னு பொறுப்புகள் பக்கம் 8,000 ரூபாய் இருக்கு. இந்த 8,000ஐ பொதுக்காப்பு 8,000, இது பொறுப்புகள் பக்கம் இருக்கு. பொறுப்புகள் பக்கம் இருக்கிறத பிரிச்சா கூட்டாளிகளை வரவெழுதணும். அப்போ பொதுக்காப்பு கணக்கு பற்று 8,000, கூட்டாளிகள் ரமேஷ், ரவி, ஆகாஷ். இந்த 8,000 பிரிக்கணும். 8,000 எப்படி பிரிக்கிறது? அவங்களுடைய விகிதம் 3:3:2 இல்லையா? முதல் விகிதத்துல தான் அவங்க இது இருக்கு. அப்போ 8,000 இன்டு 3 3/8 3/8 2/8. 8,000 இன்டு 3/8, 8,000 இன்டு 3/8, 8,000 இன்டு 2/8. 8ல அடிச்சீங்கன்னா ஒரு தடவை போகும் 3,000 ரூபாய். 8ல 1 8 3 0, 3ஆக பெருக்கிட்டீங்கன்னா 3,000 ரூபாய். 8ல 1 8 3 0, 2ஆக பெருக்கிட்டீங்கன்னா 2,000 ரூபாய். அப்போ இதுல இவருக்கு 3,000, இவருக்கு 3,000, இவருக்கு 2,000. ஸோ பொதுக்காப்பு பிரிச்சாச்சு. வேற நிதி எதுவும் இல்லை, லாப நட்ட கணக்கு இல்லை. ஸோ இது மட்டும் இருந்துச்சு, பிரிச்சாச்சு. இது ஸ்டெப் நம்பர் 2 ஓவர். அடுத்தது ஸ்டெப் நம்பர் 3. ஸ்டெப் நம்பர் 3 மறுமதிப்பீடுக்கு ஒரு பேரேடு போடணும். மறுமதிப்பீடுக்கு ஒரு பேரேடு போடணும். மறுமதிப்பீடுக்கு ஒரு பேரேடு. அப்போ மறுமதிப்பீடு, இதுல பற்று, இது வரவு. மறுமதிப்பீடு வரவுல 9,000 ரூபாய். பொறி எந்திரம். பொறி எந்திரம் 9,000 ரூபாய். அடுத்தது மறுமதிப்பீடு பட்டுல 1,000 ரூபாய். சரக்கிருப்பு, சரக்கிருப்பு பட்டுல 1,000 ரூபாய். அடுத்தது வேற எங்கேயும் மறுமதிப்பீடுன்னு எதுவும் இல்லை. அப்போ இந்த பக்கம் 9,000, இங்க வெறும் 1,000 தான் இருக்கு இல்லையா? அப்போ இந்த 9,000த்துல இந்த 1,000 போக மீதி 8,000. 9,000 அதுல மீதி இருக்கிறது. இந்த பக்கம் 1,000 கழிச்சிட்டீங்கன்னா 8,000. இந்த 8,000ஐ ரமேஷுக்கும் ரவிக்கும் ஆகாஷுக்கும் பிரிச்சு கொடுக்கணும். 8,000ஐ என்ன விகிதத்துல பிரிக்கிறது? முதல் விகிதம்னு ஏற்கனவே சொல்லிட்டான். முதல் விகிதம் என்பது 3:3:2, 3 3 6 6 2 8, 3/8 3/8 2/8. அப்போ அந்த 8,000 3/8, 8,000 3/8, 8,000 2/8 பிரிக்கணும். 8ல அடிச்சீங்கன்னா 1 8 0 0 0, 3,000 ரூபாய். இந்த 8ல அடிச்சீங்கன்னா 1 8 3 0,
3ஆல பெருக்கினீங்கன்னா 3000 ரூபாய். அடுத்தது 8ல எடுத்தீங்கன்னா 1 8 3 0 2ஆல பெருக்கினீங்கன்னா 2000 ரூபாய். அப்போ 3000 2000 2000. ஸோ இது பிரிச்சு இதற்கு ஒரு குறிப்பேடு மறுமதிப்பீடுக்கு இந்த தொகை பற்றுல வருது. அதனால மறுமதிப்பீடு கணக்கு பற்று 8000 ரமேஷ் ரவி ஆகாஷ். ரமேஷுக்கு 3000 ரவிக்கு 3000 ஆகாஷ்க்கு 2000 ரூபாய். ஸோ இது ஸ்டெப் நம்பர் 3. கடைசியில ஸ்டெப் நம்பர் 4. ஸ்டெப் நம்பர் 4 முதல் கணக்கு போடணும். முதல் கணக்கு முதல் கணக்கு. இது பற்று, இது வரவு. இப்போ யார் யாரு? ரமேஷ் ரவி ஆகாஷ். ரமேஷ் ரவி ஆகாஷ். இப்போ முதல்ல கணக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற முதலை எடுத்து போடணும். கணக்கு உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? ரமேஷ்க்கு 30,000 ரவிக்கு 30,000 ஆகாஷ்க்கு 20,000 இருக்கு. அப்போ இது எந்த பக்கம் இருக்கு? பொறுப்புகள் பக்கம் இருக்கு. பொறுப்புகள் பக்கம் இருந்தா வரவு. அப்போ வரவு பக்கம் ரமேஷ்க்கு 30,000 இவருக்கு ஒரு 30,000 இவருக்கு ஒரு 20,000. இதை இருப்பு ஏற்கனவே இருக்கிறது. இருப்பு கீழ் கொணரப்பட்டது அப்படின்னு அங்க எழுதிக்கங்க. அதுக்கப்புறம் இங்க எங்கெல்லாம் ரமேஷ் ரவி ஆகாஷ் பட்டுல இருந்தா பட்டு வரவுல இருந்தா வரவே எழுதணும். இல்ல இல்ல இங்க ரமேஷுக்கு பட்டுல 3000 ரூபாய். ரமேஷுக்கு பட்டுல 3000 ரவிக்கு பட்டுல 3000 ரூபாய். ஆனா ஆகாஷுக்கு வரவுல 6000 ரூபாய் இருக்கு. இப்போ பட்டுல இருக்கிறத எழுதும் போது இங்க ஆகாஷ்னு எழுதிக்கீங்க. ஆனா வரவுல 6000 ரூபாய் இருக்கும்போது என்ன பண்ணலாம்? பட்டுல ரமேஷ் 3000 ரவி 3000. சோ இந்த 6000 இப்படி எழுதிக்கணும். சோ இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஆகாஷ்க்கு வரவுல 4000 ரூபாய். லாப நட்ட அனாமத்து கணக்கு 4000 ரூபாய். அடுத்தது பொதுக்காப்பு வரவுல இருக்கு. பொதுக்காப்பு எவ்வளவு? 3000 3000 2000 3000 2000. இது முடிஞ்சிருச்சு. இங்க மறுபடியும் வரவுல மறுமதிப்பீடு பற்று வரவுல 3000 2000. சோ மறுமதிப்பீடு 3000 2000. இப்போ பாருங்க. இப்ப யாரு விலகுறா? ஆகாஷ் விலகுறார். முதல்ல அவருடைய கணக்கை பார்த்துடலாம். 0 0 0 2 2 4 8 11 14 1 34,000 ரூபாய் இருக்கு. விலகுறவருக்கு 34,000 ரூபாய் இருக்கு. இங்க அவருக்கு எதுவும் இல்லை. அப்ப இந்த 34,000 அவருடைய நிறைவேற்றாளருக்கு போகணும். அவருடைய நிறைவேற்றாளருக்கு போகணும். அப்போ நிறைவேற்றாளருக்கு உடனே கொடுக்கல, கடன் கணக்கு. அப்போ நிறைவேற்றாளர் ஏன்னா உடனே கொடுக்கல நம்ம இந்த தொகையை, கடன் கணக்கு 34,000 ரூபாய் நிறைவேற்றாளர் கடன் கணக்கு அப்படின்னு போட்டுக்கணும். 34,000 கரெக்ட். அடுத்தது இங்க 0 0 0 3 3 6 36,000
36ல இங்க 3000 ரூபாய் போயிடுச்சு, மீதி 33,000 ரூபாய் இது இருக்கு. 36,000 இங்க 3000 இருக்கு, 33,000. அதே மாதிரி இவருக்கு 36,000 இருக்கு. இந்த 36,000த்துல 3000 போச்சுன்னா இவருக்கும் 33,000. இதுதான் இருப்புக்கு இறக்கப்பட்டது. ஸோ 33,000 33,000 இது போட்டாச்சு. ஸோ இது மாதிரி போடணும். இது மாதிரி நிறைய நம்ம போட்டுட்டோம். கடைசியாக புதிய இருப்பு நிலை குறிப்பு. பொறுப்புகள், சொத்துகள். இப்ப பாருங்க, முதல் கணக்கு. முதல் கணக்கு ரமேஷுக்கு 36,000 ரூபாய், 33,000 ரூபாய். ரவிக்கு 33,000 ரூபாய். இந்த டோட்டல் எழுதிடக்கூடாது, இந்த பேலன்ஸ் தான் எழுதணும். இவனுக்கு இல்ல, ஆனா இவருக்கு இந்த தொகை கடனா கொடுக்க வேண்டியது 34,000 ரூபாய். அப்போ ஆகாஷ் நிறைவேற்றாளர், ஆகாஷ் நிறைவேற்றாளர் கடன் கணக்கு 34,000 ரூபாய். ஸோ ஆகாஷினுடைய நிறைவேற்றாளருக்கு கடன் கணக்கு 34,000 ரூபாய். மறுபடியும் வேற என்னென்ன இருக்குன்னு பாருங்க. பொதுக்காப்பு 8,000 ரூபாய் பிரிச்சு கொடுத்தாச்சு. கடனீந்தோர் 8,000 ரூபாய் இருக்கு. ஸோ கடனீந்தோர் 8,000 ரூபாய். அடுத்தது சொத்துக்கள் பக்கம். பொறி மற்றும் எந்திரம் 45,000 ரூபாய் கொடுத்துருக்கு, ஆனா அதனுடைய மதிப்பை 9,000 ரூபாய் அதிகரிச்சிருக்கீங்க. அப்போ பொறி எந்திரம் 45,000, ஆனா அதனுடைய மதிப்பு 9,000 அதிகரிச்சிருக்கு. 45 9 54,000 ரூபாய். அடுத்தது சரக்கிருப்பு 22,000 ரூபாய் கொடுத்துருக்கு, ஆனா அதனுடைய மதிப்பு 1,000 ரூபாய் குறைஞ்சிருக்கு. அப்போ சரக்கிருப்பு 22,000, 1,000 ரூபாய் குறைஞ்சிருக்கு. அப்போ 21,000. அடுத்தது கடனாளிகள் 15,000, கடனாளிகள் எதுவும் பண்ணல. அப்போ கடனாளிகள் அப்படியே போட வேண்டியதான். கடனாளிகள் 15,000. வங்கி ரொக்கம் 10,000, அதுவும் நம்ம எதுவும் பண்ணல, யாருக்கும் பணம் கொடுக்கல, யாருக்கிட்ட இருந்தும் பணம் வாங்கல, அதனால அந்த தொகையை அப்படியே எழுதிக்கல. வங்கி ரொக்கம் 10,000. அடுத்தது கை ரொக்கம் 4,000, கை ரொக்கம் 4,000. வேற எதுவும் இருக்கா? வேற எதுவும் இல்ல. ஆனா இப்போ நம்ம ஒரு தடவை அட்ஜஸ்ட்மெண்ட்டை செக் பண்ணிக்கங்க. பொறி மற்றும் எந்திரம் 54,000 போட்டாச்சு. சரக்கிருப்பின் மதிப்பு 1,000 ரூபாய் குறைச்சாச்சு. நற்பெயர் 24,000, அதை அவருக்கு கொடுக்க வேண்டியதை இவங்க 2 பேரும் கொடுத்துட்டாங்க, அது முடிஞ்சிருச்சு. அடுத்தது கடந்த நிதி ஆண்டுல அவருக்கு 4,000 ரூபாய் நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ லாப நட்ட கணக்கு பட்டுல 4,000 ரூபாய் இருக்கு. பட்டுல இருந்தா சொத்து இல்லையா, இன்னும் கணக்கு பண்ணல, ஆனா அவருக்கு ஒரு 4,000 கணக்கு பண்ணிட்டு அவர்கிட்ட கொடுத்தாச்சு. அப்போ இந்த பக்கம் லாப நட்ட அனாமத்து கணக்கு, லாப நட்ட அனாமத்து கணக்கு 4,000 ரூபாய் போட்டாச்சு. வேற எதுவும் இல்லை. இப்போ 2 பக்கமும் கூட்டினீங்கன்னா ஒரே டோட்டல் வரணும். வந்துச்சுன்னா நாம போட்டுறது கரெக்ட்னு அர்த்தம். இந்த பக்கம் கூட்டிங்கன்னா 0 0 0 8 4 12 15 18 மீது 1 4 7 10 1,08,000 ரூபாய். இங்க கூட்டிங்கன்னா 0 0 0 4 4 8 8 5 13 13 1 14 14 4 18 மீது 1 1 1 2 2 1 3 3 2 5 5 5 10. ஸோ 1,08,000 ரூபாய். ஸோ இந்த 3 ஸ்டெப்பையும் 5 ஸ்டெப்பையும் சின்சியரா ஃபாலோ பண்ணீங்கன்னா எந்த கணக்காக இருந்தாலும் நம்மால சரியாக போட முடியும்.
ஆனா கூட்டல் கழித்தல் அதுல மட்டும் நம்ம தப்பு பண்ணிடக்கூடாது. இது யாருக்கும் வரும், எனக்கும் வரும். கூட்டல் கழித்தல்ல தப்பு பண்ணிடுவோம், அல்லது பெருக்கல் வகுத்தல்ல ஏதோ ஒரு ஆப்சன்ட் மைண்டட்ல நம்ம ஏதாவது போட்டுருவோம், எதையாவது சிந்திச்சுட்டு போட்டுருவோம். அதுல மட்டும் கவனமா போட்டுட்டீங்கன்னா எந்த கணக்கா இருந்தாலும் நம்மளால டேலி பண்ண முடியும். ஸோ இதோட இந்த சாப்டர்ல இருக்க எடுத்துக்காட்டு கணக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு. பயிற்சி வினாக்கள்ல மாத்திரம் இன்னும் 3 கணக்கு பாக்கி. அந்த 3 கணக்கை இன்னொரு வீடியோல நாளைக்கு போட்டுட்டாக இதோட இந்த சாப்டர் முடியும். அடுத்தது நம்ம 7th சாப்டர் ஆரம்பிச்சிடலாம். தேங்க்யூ.